Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. அடுத்த ஆண்டு முதல் ஐபிஎல் தொடர்களில் போட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக ஐபிஎல் தலைவர் அருண் துமால் தெரிவித்துள்ளார். தர்மசாலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருதரப்பு கிரிக்கெட் தொடர்கள் தற்போது போதிய நிதி மற்றும் வணிக ரீதியான மதிப்பை வழங்குவதில்லை என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஐபிஎல் போட்டிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக 74லிருந்து 84ஆகவும் பின்னர் 94ஆகவும் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சர்வதேச கிரிக்கெட் அட்டவணை காரணமாக வரும் 2027ஆம் ஆண்டு வரை போட்டிகளை அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றும், அடுத்த ஆண்டுக்கு பிறகே இந்த விரிவாக்கம் முழுமையாக சாத்தியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் மைதானத்திற்கு வெளியே எழுந்த ஒரு சில சர்ச்சைகள் குறித்து பேசிய அருண் துமால், விதிகளின்படி பிசிசிஐ கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் பங்கேற்காத விவகாரம் குறித்து பேசுகையில், கடந்த கால நிகழ்வுகளை கடந்து உலகின் அனைத்து கிரிக்கெட் வாரியர்களுடனும் சுமூகமான நல்லுறவை பேணவே பிசிசிஐ விரும்புவதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கால்பந்து விளையாட்டை போல ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்கள் வெளிநாட்டு T20 லீக் தொடர்களில் முதலீடு செய்வது குறித்து பேசிய அவர், சர்வதேச அளவில் இருதரப்பு கிரிக்கெட் தொடர்களின் வருவாய் குறையும் பட்சத்தில் கிரிக்கெட் வாரியங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற லீக் தொடர்களை நம்பியிருக்க வேண்டும் சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.